வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிறு குழந்தைகளுக்கு பச்சிளம் குழந்தைங்களுக்கு சளி, நெஞ்சு சளி ஏற்பட்டால் அது எப்படி வெத்தலை, கற்பூரம் இந்த இயற்கை மூலமாக நம்ம வைத்தியம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் பார்க்கணும். அதுக்கு தேவையானது 2 வெத்தலை எடுத்துருக்கோம், பச்சை கற்பூரம் எடுத்துருக்கோம். இது பச்சை கற்பூரம் வீட்டில் இருக்கிற கற்பூரம் எடுத்துருக்கோம், தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம். இந்த 3யும் எடுத்துகிட்டு இந்த விளக்கு இருக்குது பாருங்கள், இந்த குத்து விளக்கு, இந்த நல்விளக்கில் பற்றி வச்சுட்டு யூஸ் பண்ண போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். இவங்க இந்த பை மோட் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள், வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம், வீட்டுக்கு தேவையான அத்தனை ஐட்டமும் இவங்க ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இந்த பை மோட்டில். இது எப்படின்னா, நம்ம மொபைல் ஆப்பு மூலிமா இதை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா விளக்கு எடுத்துக்கிறோம். விளக்கு மூணு பற்ற வச்சுக்கிறோம். நம்ம விளக்கு பற்ற வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா கற்பூரம் எடுத்து தேங்காய் எண்ணெயில், ஓகேவா, கற்பூரம் கொஞ்சம் சிலது உடைச்சி விட்ருக்கோம், சில அப்படியே போட்டிருக்கோம். அந்த கற்பூரம் தேங்காய் எண்ணெயில் விளக்கு மூலிமா காய வைக்க போகிறோம். லைட்டாக விதுன்னு சிறு குழந்தைங்களுக்கெல்லாம் விது சூடாக இருந்தாலே போதும், ஓகேவா. அதுக்காக நம்ம அடுப்பில் காய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி விளக்குலேயே பிடிச்சிட்டு இந்த ஒரு கிளாஸ் டம்ளர், இந்த டம்ளரில் தேங்காய் எண்ணெய் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் பச்சை கற்பூரம் போட்டு கரையிற மாதிரி வச்சுக்கணும். எண்ணெய் லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி. அந்த கற்பூரம் மெயினாக நமக்கு கற்பூரம் கரையும் பாருங்கள். அப்படியே அந்த கற்பூரம் கரைஞ்சிட்ருக்கு பாருங்கள். 2-3 பீஸு போட்டாச்சு. இந்த 2 பீஸ் எல்லாம் சிறுசாக கரைஞ்சிடுச்சு. ஒரே ஒரு பெரிய பீஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த பெரிய பீஸ் அப்படியே கரையுது பாருங்கள். பப்புள்ஸ் எல்லாம் வருது பாருங்கள் அதுலேருந்து. ஏன்னா இப்போ கற்பூரம் அந்த ஹீட்டுக்காக கரைஞ்சிட்ருக்கனால நமக்கு அப்படியே இதாகிட்டுருக்கு பாருங்கள். அப்படியே கரையுது பாருங்கள். ஃபுல்லாகவே கரைஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கரைஞ்சிட்டு பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெத்தலை எடுக்க போகிறோம். ஓகே, வெத்தலை அந்த கற்பூரம், ஓகே, கற்பூரம் கரைஞ்சி தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய், வீட்டிலே நம்ம தேங்காய் உடைச்சி காய வச்சு மிஷின் போட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெய். கடையில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மிக்சிங் வரும், அது எப்படின்னு கலப்படமான எண்ணெயாக இருக்கும். நம்ம வீட்டிலே செஞ்சனால இது. அது இல்லாமல் வெத்தலை பார்த்தோன்னா லாஸ்ட்டு வீடியோவில் போட்டிருப்போம். இதில் வீட்டிலே வளர்த்த வெத்தலை, ஓகேவா. எதுவும் மருந்து இருந்தாலும் எதுவும் அடிக்காமல் நல்லா இயற்கையாக வளர்ந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சூடு பண்ண தேங்காய் எண்ணெய் எடுத்து போட்டுட்டு இந்த விளக்கில் வாட்டி எதுக்கும், ஓகே, அப்படியே லைட்டாக சூடு போட்டுருவோம். நான் அப்படி சூடு போட்டு படுத்தும் போது தான் அதில் இருக்கிறது சாறு இருந்து அதுதான் மூலிகையாக மாறும். ஓகே, இதுதான் இயற்கை வைத்தியம். இப்போ தான் நம்ம எதுனா காய்ச்சல் ஜுரம் என்ன வந்துச்சுன்னா நம்ம அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறோம். இந்த காலத்துலலாம் பாட்டி வைத்தியத்துலலாம் இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தலைமுறைங்களெல்லாம் மறந்துட்டோம் அது, ஓகேவா. இப்போ அதிகமாக இருக்கும்போது அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே லைட்டாக கொஞ்சம் கருப்பாக மாறணும். ஏன்னா அப்போ தான் அது அந்த தேங்காய் எண்ணெயும் சரி வெத்தலோட அது ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி ட்ரீட்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். அப்படியே நம்ம முடிஞ்சது வாட்டி இருக்கும். அது இல்லாமல் நம்ம குழந்தைக்கு போட போகிறோம், ஓகேவா. அதெல்லாம் ரொம்ப சுடாமல் இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெதுன்னு இருக்க மாதிரி போடணும். இப்படி போட்டால் மட்டும்தான் குழந்தையும் சூடு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இருமும் போதெல்லாம் பார்த்தோன்னா நெஞ்சு சளி கல்லுன்னு சொல்கிற அளவுக்கு பயங்கரமாக நெஞ்சு சளியாக இருக்குது. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா மாட்டிட்டாங்க. குழந்தை ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நெஞ்சில் ஃபஸ்ட்டு போடுவோம். வாட்டி எடுத்துட்டுமா அதே மாதிரி லைட்டாக சூடாக இருக்கும். அதுக்குன்னு வச்ச உடனே அப்படியே வச்சுக்கக்கூடாது, குழந்தைக்கு பத்தாத மாதிரி வெதுன்னு இருக்கிற மாதிரி, ஓகேவா. அது பார்த்தோன்னா குறுக்கா இது லென்த்தாகவும் போடலாம், இப்படியும் போடலாம். இப்படி போட்டோன்னா வச்சுக்கோங்க நெஞ்சு ஃபுல்லாகவே நமக்கு கவர் ஆகும், ஓகே. அதனால் பார்த்தோன்னா இந்த நெஞ்சு சளி இது போட்டோடனே பார்த்தோன்னா அந்த எண்ணெய் இருக்குது பாருங்கள், அது வெத்தலை கொஞ்சம் வெதுவாகவே இருக்கும். அது மேலே அந்த எண்ணெய் எடுத்து லைட்டாக தேய்ச்சிக்கிறோம். ஏன்னா நல்லா ஹீட்டுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா நெஞ்சு சளி நல்லாவே உருகிடும்னா மெல்ட் ஆன மாதிரி அப்படியே வந்துடும், தண்ணியாக வந்துடும், கெட்டியாக இருக்குது சளி. கொஞ்சம் அதிக சூடு இல்லாமல் கொஞ்சம் வெதுப்பாக பார்த்து நம்ம போட்டுக்க போகிறோம். அப்படியே நம்ம அந்த வெத்தலையை வாட்டி வச்சுட்டு இந்த சூடு பொடியாத மாதிரி, ஏன்னா எண்ணெய் பார்த்தோன்னா வெத்தலை அதிக சூடுபடுத்த இது பண்ணலாம் குழந்தைக்கு இதாக இருக்கும்னு சொல்லிட்டுக்காக
லைட்டாக இருக்கும்போது இந்த காது, இந்த நுனி பகுதி இது எல்லாமே பார்த்தோன்னா தேய்ச்சி விட்டா கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஓகேவா? அதனால் அந்த எண்ணெயை சில்லுன்னு நம்ம தேய்க்கக்கூடாது. அந்த ஹீட் பண்ணி கொஞ்சம் சூடாக வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கும் நல்லா இருக்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த வெத்தலை வாட்டி நெஞ்சில் போட்டிருக்கோம்ல, அதுவும் பார்த்து சூடாக இருக்கக்கூடாது. அந்த வெத்தலை வந்து ஒரு மீடியமாக தான் இருக்கணும். அந்த எண்ணெய் இருக்க பாருங்க, எண்ணெய் நம்ம சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணி நமக்கு நல்லா எந்த ரொம்ப அதிகமாக சூடு இல்லாமல் எடுத்து அந்த வெத்தலை மேலே அப்படியே தேய்ச்சிட்டே வந்தோம்னா அந்த ஹீட்டுக்கும் வெத்தலை ஏற்கனவே வாட்டி எடுத்தோம்ல அந்த ஹீட்டுக்கும் குழந்தைக்கும் கரெக்டாக இருக்கும். நமக்கு சீக்கிரமாகவும் இந்த நெஞ்சு சளியெல்லாம் குறைஞ்சிரும். ஓகேவா? ஏன்னா இதுக்கு முன்னாடியே அது மாதிரி பண்ணியிருக்கோம். பண்ணி அதே மாதிரி க்யூர் ஆகிடுச்சு. இப்போயும் கிளைமேட் சேஞ்சுனால ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஓகேவா? அதனால் பாருங்கள், குழந்தைங்க எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் அழாதுங்க. ஏன்னா அது இல்லாமல் கொஞ்சம் இதமாக நல்லாயிருக்கும். ஓகேவா? அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பண்ணுங்கள். அந்த ஹீட்டு வெத்தலை நம்ம இது பண்ணோம்ல எந்த அளவுக்கு இதாக கலர் மாதிரி இருக்க பாருங்க. ஏன்னா ஃபுல்லாக இயற்கை வைத்தியம். ஓகே, எந்த இதுவுமே கிடையாது. இதுதான் அந்த காலத்துக்கும் நம்ம பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ திருப்பி போட்டிருக்கோம். ஓகே, இந்த சைடு என்ன தேய்ச்சிட்டோம்ல சூடாக இருந்து இருக்கும் எண்ணெய், அது திருப்பி போட்டால் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும்காக நம்ம திருப்பி போட்டுட்ருக்கோம். இது ஒரு பக்கம் மட்டும் போட்டால் பாருங்கள், மூக்கில் வச்சுட்ருக்காங்க பாருங்கள். மூக்கில் வந்து ஏன்னா இந்த எண்ணெய் கற்பூரம் இது ரெண்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மூக்கில் வைக்கும்போது மூக்கடைப்பு இந்த ப்ராப்ளம் எல்லாமே சொல்யூஷன் சீக்கிரம் இதாகிடும். மூக்கடைப்பெல்லாம் ஈஸியாக ரிலீஃப் ஆகிடும். இப்போ பாருங்கள், அடுத்த வெத்தலைக்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த வெத்தலை பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு போட்டோம். ஓகேவா? இப்போ வந்து பேக் சைடு போடுறதுக்காக எண்ணெய் தடவிட்டுருக்கோம். இப்போ வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இந்த ஹீட் பண்ணின வெத்தலை பார்த்து என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதே சேம் ப்ராசஸ் தான். இந்த ஃப்ரண்ட் நெஞ்சில் போட்டோம். இப்போ பேக்கில் வந்து முதுகு சைடு போட போகிறோம். ஓகேவா? முதுகு சைடு போட்டுவிட்டு என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் இப்போ அதே பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அதை முதுகில் நம்ம வாட்டி போட போகிறோம். ஓகே, அதே மாதிரி பாருங்கள், வெத்தலை நமக்கு தகுந்த வெத்தலை பெருசு சிறுசெல்லாம் இருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மீடியமாக இருக்கிறதுக்கு மழை தேர்ந்து பார்த்துக்கலாம். இப்போ நல்லா இருக்கிற மாதிரியும் எந்த பூச்சி கீச்சி இல்லாத மாதிரி. ஓகே, நல்லா சூப்பராக இருக்க ஒரு வெத்தலை எடுத்து கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெத்தலையை அப்படியே பாருங்கள், எண்ணெய் நல்லா ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் தடவிட்டு அந்த எண்ணெய்க்கும் அந்த வெத்தலைக்கும் ஹீட் பண்ணுறோம். நல்லா ஹீட் பண்ணால் அந்த சாறு நல்லா இதாகும் இல்லைங்க. அதனால் அப்படியே எடுத்துகிட்டு பேக் சைடு இது பண்ண போகிறோம். பேக் சைடு போட்டுட்ருக்கோம் பாருங்கள். பாருங்கள், நல்லா ஹீட் ஆனது நல்லா தெரியுது. அதனால் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா போட்டு அதே மாதிரி எண்ணெய். ஓகேவா? ஃப்ரண்ட் சைடு பார்த்தோம்னா நெஞ்சில் எப்படி இந்த சைடு போட்டோம், இப்போ மேலும் கீழே இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஓகேவா? ஆப்போசிட் போட்டால் கொஞ்சம் எல்லா பிளேஸுக்கும் கொஞ்சம் இதான மாதிரி இருக்கும். அதுக்காக போட்டுட்டு சேம் ப்ராசஸ் தான். ஓகே, இதனால் ப்ராப்ளம் நம்ம எதுவும் தெரியாதுங்க. இயற்கை வைத்தியம், அந்த காலத்து பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்போ அந்த எண்ணெய் இருக்குது, நம்ம கொஞ்சம் சில்லுன்னு ஆச்சுன்னா உடனே ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வெத்தலை அப்ளை பண்ணிக்கலாம். ஹீட் பண்ண நமக்கு மீடியமான சூட்டில் வச்சு இந்த எண்ணெயை தடவி கொடுத்துட்டே இருந்தோன்னா இந்த வெத்தலை அந்த சாறு வரைஞ்சி இந்த முதுகு வழியாக சொல்யூஷன் கொடுக்கும். இப்போ எப்படி நம்ம தைலமெல்லாம் பூசினா அப்படி மேலே